கொஞ்சம் லேட்டாக போனால் கூட காலி ஆகிடுங்க. வேறு ஒன்றும் இல்லை, மீன் தான். இந்த சண்டே தான் மீன் எடுத்திருந்தேன். முன்னாடி நாள்லேருந்தே ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சு ஃபிஷ்ஷு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு காலையிலே குடும்பத்தோடு கிளம்பிட்டோம். எனக்கு மீன் குழம்பு பெருசா பிடிக்காதுங்க. புளி குழம்பும், மீன் குழம்பும் ஒரே டேஸ்ட்டா இருக்க மாதிரி தெரியும். நெறைய மீன் குழம்பு லவர்ஸ்லாம் இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கோவம் வரும். ஆனா எனக்கு பிடிக்காதுங்க. எப்பவுமே வந்து ஃப்ரை தான் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு சாம்பார் வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். ஹஸ்பண்ட் வேற வெஜிடேரியன். ஸோ அவர் வந்து "எனக்கு என்ன இன்னைக்கு பண்ற?" அப்படின்னு ரொம்ப பாவமா கேட்டாரு. வரும்போதே பன்னீர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படியே அவருக்கு பன்னீர் ஃப்ரை பண்ணிடலாம். பீர்க்கங்காய் சாம்பார் தான் வைக்க போறேன். ஆனா வந்து நான்வெஜ் செய்ற அன்னைக்கு எனக்கு ஸ்பெஷலா இந்த மாரி செஞ்சு குடு அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்க மாட்டாரு. ரசம் சாதம் செஞ்சுரு, இல்லைனா தயிர் சாதம் செஞ்சுரு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லுவாருங்க. அந்த வகையில ரொம்பவே பாராட்டலாம். ஏன்னா அன்னைக்கு வேலை ரொம்ப அதிகமா இருக்கும்ல 2 சமையல் அப்படின்றதுனால. இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுக்கு சாப்பிட போனா நெறைய வெரைட்டிஸ் டேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தோணும். ஆனா ஒரு வெரைட்டி சாப்பிடும்போதே எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுங்க. 2 பேரும் நான் வெஜிடேரியனா இருந்தா ஒண்ணு வாங்கி ஷேர் பண்ணலாம்ல அப்படின்னு தோணுங்க. கதிர்குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை குடுத்தேன். லைட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அவனுமே சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி உங்க வீட்ல ஒருத்தவங்க வெஜிடேரியன், ஒருத்தவங்க நான் வெஜிடேரியன் இருக்கும்போது சண்டே அன்னைக்கு என்னென்ன காமெடிலாம் நடக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபிஷ் ஃப்ரையும் நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க் யூ.